கும்பகோணத்தில் அருளாட்சி நடத்திய சித்தர் மௌன சுவாமிகள் ஒரு அவதூத மகான். சிவந்த நிறமும் நெடிய தோற்றமும் இளமையான திருமேனியும் உடையவர். பேச்சு இல்லை, உறக்கம் இல்லை, ஆடை இல்லை, இன்னது செய்ய வேண்டும் என்று வரம்பு நியதி இல்லை. சுவாமிகளின் பூர்வீகம் பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது. கும்பகோணத்திற்கு கிழக்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் மயிலாடுதுறை சாலையில் திருபுவனம் என்றொரு கிராமம். அங்குதான் சுவாமிகள் இருந்தார். அவ்வூரில் சுவாமிகள் இருந்தது தெரியுமே தவிர எப்பொழுது வந்தார், எங்கிருந்து எப்படி வந்தார் என்று விவரங்கள் யாருக்கும் தெரியவில்லை. மௌன சுவாமிகள் ஊருக்கு வெளியே சஞ்சரித்து கொண்டிருந்தார். பழங்கள், இலை, சருகுகள் உண்பார். கிராமத்து மக்கள் உணவளித்தால் மறுத்து விடுவார். மழை வெயிலை பொருட்படுத்தாது அலைந்தாலும் இவரை பைத்தியம் என்றே பலர் நினைத்தனர். பலர் சுவாமிகளை தரிசித்து வணங்கி நலம் பல பெற்றனர். சுவாமிகள் பெரிய மகான் எனும் தகவல் பரவியது. அவரது புகழ் மேலும் பரவியது. கும்பகோணத்தில் உள்ள சுவாமிகளின் நண்பர்கள் சுவாமிகளை கும்பகோணத்தில் உள்ள ஒரு நல்ல இடத்தில் தங்க வைக்க விரும்பினார். அதற்கு திருபுவன அன்பர்கள் இசையவில்லை. சுவாமிகள் பேசாதவர் என்பதால் அவரது திருக்குறிப்பறிந்து முடிவு செய்யலாம் என்று திருபுவனத்து அன்பர்கள் கருத்தை ஏற்று கும்பகோணம் அன்பர்கள் திருபுவனத்தில் தங்கினார்கள். அன்றிரவு திருபுவனத்து அன்பர்கள் அனைவரும் ஒன்று போல கனவு கண்டார்கள். திருபுவனத்து சிவன் கோயிலில் எழுந்தருளிருக்கும் சுரேஸ்வரர் பெருமான் கனவில் தோன்றி சுவாமிகளை கும்பகோணத்திற்கு அனுப்பி வைக்குமாறு ஆணையிட்டார். அதன்பின் திருபுவன அன்பர்கள் வழி அனுப்ப கும்பகோண அன்பர்கள் அழைத்து வந்து சுவாமிகளை அழகான சோலையில் தங்க வைத்தனர். அருட்பார்வைப்பட்டவர்கள் நலம் பெற்றனர். பற்பல ஞானிகளும் துறவிகளும் சுவாமிகளுக்கு தொண்டு செய்து தம் நிலை உயர்ந்தனர். அருணாச்சல சுவாமிகள், கல்லியடி சுவாமிகள், யாழ்ப்பாண சுவாமிகள், கோட்டாறு அண்ணாமலை சுவாமிகள், வாடிப்பட்டி சொக்கையா சுவாமிகள், மருதநல்லூர் சச்சிதானந்த சுவாமிகள், மதுரை சுவாமிகள், திருநெல்வேலி சிதம்பர சுவாமிகள், நாராயண சுவாமிகள், சொக்கலிங்க சுவாமிகள், சுவாமிமலை சிற்றம்பல சுவாமிகள் போன்ற மகான்கள் சுவாமிகளுக்கு தொண்டு செய்வதே பெரும் பேராக கருதினார். யாழ்ப்பாணத்து சாமிதான் இப்பொழுது மௌனசாமிகள் சமாதி கோயில் கொண்டிருக்கும் இடத்தை வாங்கி சுவாமிகளுக்கு அங்கு எழுந்தருளு செய்தார். சுவாமிகளுடைய புகழும் அருளும் இந்தியா மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் பரவியது. அன்னிபெசன்ட் அம்மையார் சுவாமிகளை தரிசித்து சென்றனர். நாராயண சுவாமிகள் சுவாமிகளின் குறிப்பறிந்து அமுதமூட்டுவார். சொக்கலிங்க சுவாமிகள் சுவாமிகளை குளிப்பாட்டி பாத பூஜையும் தூபதீப வழிபாடுகளையும் நாள்தோறும் செய்து வந்தார்கள். நோயுற்றவர்களும் மகப்பேரின்றி வருந்தியவர்களும் சுவாமிகளை தரிசித்து அவர் முன் தூபதீபம் காட்டி அளித்திடும் விபூதி பிரசாதம் பெற்று தம் குறை நீக்க பெற்றனர். சுவாமிகளை கனவில் கண்ட யாழ்ப்பாண சிவரத்னம் பிள்ளை என்பவர் தேடி அலைந்து இறுதியில் கும்பகோணம் வந்து சுவாமிகளை கண்டு சுவாமிகளின் திருவடிகளை தரிசனம் செய்தார். நோயாளி ஒருவர் சுவாமிகளின் உச்சிஷ்டத்தை மகான்கள் உண்டபின் எஞ்சும் உணவு சிறிது உண்டபின் நோய் நீங்கி. சுவாமி விவேகானந்தர் கும்பகோணத்தில் சில நாட்கள் தங்கி சுவாமிகளை தரிசித்து வந்தார். காலையில் மௌனகுருநாதர் திரை நீக்கி தரிசனம் கொடுக்க தொடங்குவது முதல் இரவு திரை மூடும் வரை சுவாமிகளை தரிசித்து வண்ணம் இருப்பார். சுவாமிகளின் அருளொளி தம்மீது பாய்வதை உணர்ந்தார். இவ்வாறு 3 நாட்கள் விவேகானந்தர் மௌனகுரு சுவாமிகளை தரிசித்தார். ரிஷிகேசத்து சிவானந்த முனிவர் சுவாமிகள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றுகின்ற பரம ஞான யோகி என்று போற்றுகின்றனர். சுவாமிகள் ஊனுள் உயிர்ப்பை ஒடுங்கினார். வைத்தியர்கள் வந்து நாடி பார்த்துவிட்டு சுவாமிகள் சித்தியாகிவிட்டதை அறிவித்தனர். பக்தர்கள் செய்தியை பறைசாற்றிவிட்டு திருமேனிக்கு பலவித அபிஷேகங்கள் செய்து பூத்தேரில் சுவாமிகளின் திருமேனியை ஊர்வலமாக கொண்டு வந்து சமாதி செய்யும் இடமருகே இறக்கும் பொழுது சுவாமிகளுக்கு உடம்பு வேர்த்திருந்தது. அடியவர்கள் அஞ்சி நடுங்கி மனம் பதைத்து சுவாமிகளை மீண்டும் எழுந்து வரக்கூடாதா எனும் ஆதங்கத்துடன் வைத்தியரை மீண்டும் அழைத்து வந்தனர். வைத்தியர்கள் சுவாமிகளின் நாடி பேசவில்லை. அடங்க வேண்டும் என்பது சுவாமிகளின் திருவுள்ளம் போலும் என்று கூறிவிட்டனர். சுவாமிகளின் திருமேனி அடக்கம் செய்யப்பட்ட சிவலிங்க திருமேனி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. சுவாமிகள் அடங்கியது 22/4/1899 பிகாரி வருடம் சித்திரை மாதம் 11ஆம் தேதி உத்திர நட்சத்திரம் தனுஷ் லக்கணம் இரவு 10 நாழிகை. சமாதி கோயில் இருக்குமிடம் கும்பகோணம் கும்பேஸ்வரன் கோயிலுக்கு மேற்கே சற்று தொலைவில் விஸ்வநாதர் வடக்கு வீதியும் கீழ வீதியும் சந்திக்கும் சந்திப்புக்கு சில அடிகள் மேற்கிலிருந்து பிரிந்து வடக்கு நோக்கி செல்லும் சாலைக்கு மௌனசாமி மடத்து தெரு என்று பெயர். தெருவின் ஆரம்பத்தில் அன்னிபெசன்ட் அம்மையார் அமைத்த வளைவு,
அதிலிருந்து ஏறத்தாழ 100 அடி தொலைவில் சுவாமிகளின் மடமும் சமாதி கோயிலும் இருக்கின்றன. சமாதியில் சிவலிங்க பிரதிஷ்டை